மாலை வணக்கம். உங்களில் ஒருவன் நான். இன்று தலைப்பானது தமிழக அரசியல் நிலவரம். திரு எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு சென்றுள்ளார். திரு அமித்ஷா அவர்களை சந்திக்க உள்ளார். சீட் ஷேரிங் பற்றி பேச உள்ளார். ஒரு சில கட்சிகள் திரும்ப ஏடிஎம்கே வர உள்ளன. தேமுக டிஎம்கேலேருந்து விலகி வரலன. காங்கிரஸும் விலக உள்ளன. இதான் உண்மையான நிலவரம். ஓபிஎஸ் டிஎம்கேல சேர்ந்த பிறகு, பன்னீர்செல்வம் சேர்ந்த பிறகு டிஎம்கேல மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் வெளிவரதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கின்றன. கம்யூனிஸ்டுகளும் பல குழப்பங்கள் இருக்கின்றன. நடிகர் விஜய் அவர் ஃபேமிலி இஷ்யூ நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அவர் அரசியல் நிற்கலாமா நிற்கக்கூடாதுன்னு பிளானில் இருக்கிறார். இப்போ டயலமில் இருக்கிறார். இப்போ ஒரே ஒரு கட்சி என்டிஏ அலைன்ஸு தான் வித் ஏடிஎம்கே வின் பண்ணதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தேர்தல் தேதி நாளை அல்லது நாளை மீன்ஸ்னால் இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே வர உள்ளது. சிலலாம் சும்மா போடுறாங்க மே மாதம் தேதி, அதெல்லாம் கிடையாது. 2-3 நாள்லே போட்டுட்டு 2021 மார்ச் 8 அறிவித்தாங்க. அதே போல் இந்த வருஷமும் 2-3 நாள் அறிவித்துக்கு வாய்ப்பு உள்ளது. ஏப்ரல் 1 வாரத்தில் எலெக்ஷன் உண்டு. இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஸோ அரசியல் கட்சிகள் அவங்களுடைய பணிகளை செய்திருக்கிறாங்க, தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதான் உண்மை. அதுபோல் மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒத்து போகிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா பணத்தை அள்ளி இறக்கி இருக்கிறாங்க டிஎம்கே. இதெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு சில நடுத்தர ஓட்டு போடுறவங்க நினச்சிட்ருக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏடிஎம்கே பக்கம் அவர் கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு 12th மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டது பல விதத்தில் மிகப்பெரிய பலன். அதுவும் கொரோனா காலத்தில் மக்களை காட்டியது எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. எளிமையாக இருந்து சிறப்பான ஆட்சி கொடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டு. அதே போல் கூட்டணி பலம் மிகப்பெரிய பலமாக உள்ளது. மற்ற கட்சிகளுக்கு மதி கிடையாது. தனிப்பெரும் ஆட்சி கட்சியாக எடப்பாடி கட்சி ஏடிஎம்கே கட்சி வரும், ஆட்சி அமைப்பார். இதுதான் உண்மை. ஆனால் பேசுவாங்க 10 எலெக்ஷன் தோற்றுட்டார். கருணாநிதி தோக்காததா? எம்ஜிஆருக்கு வரைக்கும் அரசியலுக்கே தலையெடுக்க முடியல. ஜெயலலிதா அம்மா அவங்க காலத்துலேயும் 2வது இடம் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. பாரத பிரதமர் மோடிஜி நேற்று சொன்ன மாதிரி மெஜாரிட்டியே எந்த காலத்துலேயும் கிடையாது. இந்த ஒரு தடவை மட்டும்தான் வித்தினி கூட்டணி வச்சு மெஜாரிட்டி 2021. இப்படி இருக்கிறவங்க எப்படி ரன் பண்ணுவாங்க? இப்படிலாம் போயிட்டே இருந்ததுன்னா காலம் எப்படி டிஎம்கேவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லுங்கள். உனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.